ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு மார்க்கெட்டை எப்படி ப்ரிடிக்ட் பண்ணுறது, அப்படி ப்ரிடிக்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு ட்ரேடில் எந்த அளவுக்கு சக்ஸஸ் இருக்கும் அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மார்க்கெட்டை முக்கியமான விஷயம் ப்ரிடிக்ட் பண்ணுறது தான். ஏன் அப்படின்னா, நெஃப்டியோட சார்ட்டை பார்த்தா குளோபலாக இருக்கிற எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. அப்போது நீங்கள் டெப்த்து புரிஞ்சுக்கணும். மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் ஒரு மார்க்கெட் அப் அண்ட் டவுன் அடைகிறதுக்கு 3 ரீசன் இருக்குது. ஒன்று, குளோபல் மார்க்கெட்டோட தாக்கம், சரிங்களா? இரண்டாவது, அந்த கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ். மூணாவது, ஒரு ஷேரை தொடர்ந்து பை பண்ணால் அந்த ஷேர் மேலே போகும், தொடர்ந்து செல் பண்ணால் அந்த ஷேர் கீழே இறங்கும். இப்போ ஒரு ட்ரேடருக்கு இந்த 3 விதத்தையும் வச்சு மார்க்கெட்டை ஒப்பிட்டு பார்க்க தெரியணும். இதில் முக்கியமாக ஏன் நெஃப்டியை நம்ம பார்க்கணும் அப்படின்னா, ஒன்றுமே இல்லை. ஒரு கிளாஸில், சரிங்களா, 50 ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க. இதில் டீச்சர் நல்லா இருந்தாங்க அப்படின்னா என்ன ஆகும்? அந்த 50 ஸ்டூடெண்ட்டுமே பாஸ் ஆகுங்க. நீங்கள் 10th பார்த்தீங்க அப்படின்னா 100 அவுட் ஆஃப் 100, அதாவது 100% தேர்ச்சி பெற்றிருப்பாங்க. அந்த ஸ்டூடெண்ட்டோட க்ரோத் இருக்கும். அவ்வளோதான், அதுதான் விஷயமே. நெஃப்டி நல்லா இருந்துச்சு அப்படின்னா இருக்கிற ஸ்டாக் எல்லாமே பெர்ஃபார்ம் பண்ணும். நெஃப்டி நல்லா பண்ணிச்சு அப்படின்னா அடுத்த சர்க்கிள் கரெக்டாக பண்ணும். அவ்வளோதான் கதையே, சரிங்களா? அப்போ நெஃப்டி நல்லா பண்ணுச்சுன்னா நெக்ஸ்ட் 50 நல்லாயிருக்கும், நெக்ஸ்ட் 50 நல்லா இருந்தால் நெக்ஸ்ட் 100, நெக்ஸ்ட் 200, அப்படி லைனாக போயிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் 500, இது எல்லாமே நல்லா இருக்கும். முதல் இன்ஜின் நெஃப்டி 50 தான், சரிங்களா? இப்போது நெஃப்டி 50 எப்படி போயிட்டுருக்கு, இதனுடைய லெவல் என்ன அப்படிங்கிறத நம்ம சும்மா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கணும். நீங்கள் ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ணுறவராக இருந்தால் கூட நெஃப்டியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிறது தெரியணும். எல்லாருமே நெஃப்டியை செக் பண்ணிட்டு தான் வருவாங்க, சரிங்களா? இப்போது இங்கே ஒரு ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகி ட்ராவல் ஆகி போயிட்டுருக்கு, சரிங்களா? இப்போ இங்கே ஒரு பிரேக் அவுட் நடந்து இங்கே ஒரு என்ன ஆயிருக்குன்னா மார்க்கெட் சரிவு நிலை ஆகி வந்திருக்கு, சரிங்களா? என்ன பண்ணுங்கள், இங்கே என்ன லெவல் ஆச்சோ இந்த லெவலை தூக்கி அங்கே வச்சுட்டீங்க அப்படின்னா அடுத்து இந்த லெவலில் இங்கே பிரேக் அவுட் பண்ணும்போது என்ட்ரி கொடுத்தா ஒரு ப்ராஃபிட் இருக்கும், சரிங்களா? இப்போ மார்க்கெட்டை பொறுத்தப்பட்டில் அன்ஸ்டேபிள், எப்படி வேணாலும் போகலாம், எப்படி வேணாலும் மார்க்கெட் மூவ் ஆகலாம் அப்படிங்கிறது தான் நிலவரம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், இன்ட்ராடே பண்ணுற நபராக இருந்தீங்க அப்படின்னா, ஏன்னா நீங்கள் ஹோல்டிங்கில் போக முடியாது, பார்த்தாலே தெரியுது ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. ஸோ அடுத்த வாரத்து ஹோல்டிங் போனாலே ஹைலி ரிஸ்க். அப்போ இன்ட்ராடேக்கு தான் நம்ம என்ன பண்ணணும், ப்ரிஃபர் பண்ணணும் வரக்கூடிய வாரம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் தெரிஞ்சிச்சு. அப்போ என்ன பண்ணணும், இன்ட்ராடே பண்ணச்சா நீங்கள் டெய்லி என்ன பண்ணணும் அப்படின்னா 8:30 மார்க்கெட் ஓப்பன் ஆகும் முன்னாடி 8:30 ஜஸ்ட் ஒரு நியூஸை ரீட் பண்ணியிருக்கேன். யார் என்னென்ன நியூஸ் அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது அப்படிங்கிறது அதை பார்த்து முடிச்சோடனே குளோபல் மார்க்கெட்டை ஒன்ஸ் இப்படி பாருங்கள். இப்படி பார்த்த உடனே யூஎஸ் மார்க்கெட் எப்படி இருக்குது, சரிங்களா? இந்த சைடில் பார்த்தீங்கன்னா பியரிஷ், நியூட்ரல் எல்லாமே இருக்கும், சரிங்களா? அப்புறம் யூரோப்பியன் மார்க்கெட் இந்த சைடு பார்த்துருங்க. அப்புறம் ஏஷியன் மார்க்கெட் அதே மாதிரி இந்த சைடு, சரிங்களா? அப்டேட் ஆனோன்னு உங்களுக்கு தெரியும். இதில் கிஃப்ட் நெஃப்டியோட சார்ட்டை என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம பர்சனலாக எடுத்து என்ன பண்ணிடணும், பார்த்துடணும், சரிங்களா? கிஃப்ட் நெஃப்டியோட சார்ட் எப்படி இருக்குது, எப்படி மூவ் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறது தெரியும். இப்போ எப்படி ஒப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னா, நமக்கு ஒரு 2 or 3 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே இதை பார்த்துட்டிங்கன்னா இது அப்டேட் ஆகிரும் உங்களுக்கு. இதனுடைய ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள், சரிங்களா? 5 minutes டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுங்கள். நான் நெஃப்டிலையும் 5 minutes டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறேன். இப்போது ப்ரீவியஸாக நடந்த டேயில் பாருங்கள், நல்ல ஒரு சைடில் என்ன ஆகிருக்கு, டவுன் ட்ரெண்ட் ஆகிட்டே வந்திருக்கு, சரிங்களா? இங்கே நீங்கள் பாருங்கள், மூமெண்ட்டே இருக்காது, ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும், சரிங்களா? இது மார்னிங் சமயத்தில், இது நமக்கு மார்க்கெட் முடிஞ்ச அப்புறமா நடந்தது. இந்த லெவலை எடுத்து பாருங்கள், நமக்கு எப்படி நடந்திருக்கோ, சரிங்களா, அதே தான் அந்த மார்க்கெட்லேயும் நடந்திருக்கு. இது ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே உங்களுக்கு ஷோ பண்ணிடும். அதனால தான் இது ரெண்டையுமே பக்கத்தில் இப்படி வச்சு பார்த்துக்கணும், சரிங்களா? இந்த மாதிரி ஒன்ஸ் மாறி ட்ராவல் ஆச்சுன்னா ட்ரேடை அவாய்ட் பண்ணுங்கள், ஹோல்டிங் போகாதீங்க, இன்ட்ராடே பண்ணுங்கள். அப்புறம் FIADAயோட டேட்டா எடுத்துக்கோங்க. ஸோ இதில் நிறையா பேர், நான் சொன்ன 3வது பாயிண்ட், நிறையா பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் மேலாகும். இப்போது மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது குளோபல் மார்க்கெட் நல்லா இருந்து சிங்கப்பூர் மார்க்கெட் பாசிட்டிவ்லேருந்து FIADA இன்வெஸ்ட் பண்ணி ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டில் 40ல் 50 கம்பெனி பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம், மார்க்கெட் மேலே மூவ் ஆகும், சரிங்களா? இப்போ என்ன ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டையும் செக் பண்ணிடுங்க. ஸோ இது எப்படி போகணும்னு சொல்ல, மார்க்கெட் ரேட்டாக ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் இது என்ன பண்ணால் 9:08 9:10க்கு இங்கே பஃபராக எத்தனை கம்பெனி பாசிட்டிவில் போக போகிறதுன்னு தெரிஞ்சு. இப்போ குளோபல் மார்க்கெட் நல்லா இருக்குது, சிங்கப்பூர் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்குது, FIADA இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? 38 கம்பெனி கிட்ட பாசிட்டிவில் இருக்குது.
இதனுடைய நெஃப்டியோட வெயிட்டேஜ் சரிங்களா. இது கொஞ்சம் நான் சொல்லும்போது பெருசாக தெரியும், பட் பழக ஈஸியாக இருக்கும். ஃபினான்ஷியல் ஐடி சரிங்களா, இது வெயிட்டேஜில் ரொம்ப முக்கியம். இது ரெண்டும் சேர்ந்தாலே உங்களுக்கு மேக்ஸிமம் 50% கிட்ட வந்துடும் சரிங்களா. அடுத்து ஹெச்டிஎஃப்சி, ரிலையன்ஸ் இதை விட்டுருங்க, செக்டாரை பார்த்துருவோம். என்ன பண்ணோம் அப்படின்னா மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே இந்த செக்டார் எப்படி இருக்குது சரிங்களா, ஃபினான்ஷியல் சர்வீஸ் சரிங்களா, அப்புறம் ஐடி இதனுடைய பர்சன்டேஜ் எப்படி இருக்குது. 1% மேலே பாசிட்டிவில் இருந்துச்சுன்னா அடுத்து நீங்கள் வச்சுருக்க ஸ்டாக் செலெக்ஷன் பெஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் வச்சுருக்க ஸ்டாக் பெஸ்ட்டான ஸ்டாக். ஏன்னா நான் எப்போதுமே என்ன பண்ணுவேன் அப்படின்னா பெஸ்ட்டு ஸ்டாக்ஸை எடுத்து வச்சுருப்பேன் சரிங்களா. நெகட்டிவில் போனாலும் பாசிட்டிவில் போனாலும் எடுத்து வச்சுருப்பேன். இதனுடைய மார்க்கெட் எல்லாம் சரிவில் இருக்குது, குளோபல் மார்க்கெட் எல்லாமே சரிவில் இருக்குன்னா இந்த மாதிரி நெகட்டிவில் இருக்க ஸ்டாக் எடுத்துகிட்டு இதில் ஸ்ட்ராங் பிரேக் அவுட் எங்கே நடக்குன்னு பார்ப்பேன். நடக்க இடத்துல என்ட்ரியை கொடுத்து ப்ராஃபிட்டை மேக் பண்ணும். ஸோ ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு எவ்வளோ விஷயம் இருக்குதுன்னு பாருங்கள். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நிறைய படிங்க, நிறையா நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். கஷ்டமாக தெரியும் இனிஷியலாக, ஆனால் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் சரிங்களா. உங்களுக்கு எதுவும் டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பபாய், see you.